கேட்டிருக்கீங்களா? ஆப்ஷன் பி பை ஷெரில் சாண்ட்பர்க் அண்ட் ஆடம் கிராண்ட். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகிருக்கு, பிரேக்கப் ஆகிருக்கு, இல்லை அவங்க ஸ்பவுஸ் இப்போ அவங்க கூட இல்லை அப்படின்னும் போது நமக்கு தோணும் அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது, பாவம் ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தோணும். ஆனால் அதை கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, என் கூட ஒருத்தர் கூட வந்து பேசலையே, யாருமே என்னாச்சுன்னு கூட கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம தனியாக விடக்கூடாது. அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் கோத்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள், எப்போல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ என் கூட கால் பண்ணி ஓப்பன் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க கால் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி க்ரீவிங் பீரியடில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரா, கஷ்டம்தான், ஆனால் சீக்கிரம் ஓவர் கம் பண்ணப்பாரு, இதுலேயே இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீ பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் வேறு, அவங்களோட மைண்ட் செட் வேறு, அவங்களோட பர்சனல் அட்டாச்மெண்ட் வேறு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாரல் சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதுலேருந்து அவங்களே ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த க்ரீவிங் பீரியடில் இருக்கவங்க பண்ணக்கூடாத 3 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலைசேஷன். எனக்கு மட்டும்தான் நடக்குது இந்த உலகத்தில், வேறு யாருக்குமே இந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களை மாதிரியே, ஏன் உங்களை விடவே அதிகமாக கூட நிறைய பேர் கோத்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால வி ஆர் நாட் அலோன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அடுத்தது பர்வசிவ்னஸ். இந்த புக்கில் ரைட்டரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, என்னோட ட்ரீம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்னால் ஏர்ன் பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன குழந்தைங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தது பெர்மனன்ஸ். இந்த உலகத்தில் மாற்ற முடியாது, பெர்மனன்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் ஸ்பவுஸ் இல்லை, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி நம்ம அழுதுட்டுருப்போம். டெய்லியுமே இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஒரு நாள் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வரலாம். என்ன அப்படின்னா, முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த சந்தோஷம் ரொம்ப லாங் பீரியடாக இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்றது தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் அழகாக சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், உங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களாம் நிறைய க்ரீவிங் பீரியடில் இருப்பாங்கள்ல, அவங்க கூட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா, அப்போ இந்த ஆப்ஷன் பி அப்படின்ற புக்கை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புக் வந்து அவங்க கூட பேசும். ஸோ படித்து பாருங்கள். தேங்க்யூ.